அழகான பச்சை காடில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அன்று காலை குரங்கு எழுந்ததும் அதன் வயிறு குரு குரு என்று ஒலி செய்தது. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று அது வயிற்றைப் பிடித்து சொன்னது. அது சுற்றி பார்த்தது, எங்காவது சாப்பாடு கிடைக்குமா என்று. அந்த நேரத்தில் காற்றில் ஒரு ருசியான வாசனை வந்தது. "ம்ம், என்ன நல்ல வாசனை!" என்று குரங்கு மூக்கை உயர்த்தி வாசனையைத் தொடர்ந்து ஓடினது. சிறிது நேரத்தில் அது ஒரு கிராம வீட்டின் ஜன்னல் அருகில் வந்து பார்த்தது. நானும் சாம்பார் சமைக்கலாம் இல்லையா? அந்த யோசனை குரங்குக்கு மிகவும் பிடித்தது. உடனே குரங்கு காடு முழுவதும் ஓடி காய்கறிகளை சேகரிக்க ஆரம்பித்தது. தக்காளி எடுத்தது, கேரட் எடுத்தது, முருங்கைக்காய் எடுத்தது, சிறிய வெங்காயமும் எடுத்தது. இப்போ சாம்பார் ரெடியாகும் என்று அது மகிழ்ச்சியாக சொன்னது. குரங்கு ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்து சமையல் செய்ய ஆரம்பித்தது. தலைக்கு ஒரு இலை வைத்து நான் பெரிய சமையல்காரன் என்று நடித்தது. அது காய்கறிகளை எல்லாம் பாத்திரத்தில் போட்டு கலக்க ஆரம்பித்தது. ஆனால் குரங்குக்கு சமையல் எப்படி செய்வது என்று தெரியாது. அதனால் அது நிறைய மிளகாய் தூள் போட்டது. அடுத்த நொடியில் அச்சூ என்று குரங்கு தும்மியது. மிளகாய் தூளெல்லாம் காற்றில் பறந்தது. சாம்பாரின் ருசியான வாசனை காடு முழுவதும் பரவியது. முயல் வந்தது, ஒரு மான், ஒரு அணில், ஒரு பறவையும் வந்தன. அனைவரும் அந்த பாத்திரத்தை சுற்றி நின்று ஆச்சரியமாக பார்த்தனர். குரங்கு சாம்பாரை எல்லா நண்பர்களுக்கும் பரிமாறியது. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். வாவ், ரொம்ப ருசி என்று முயல் சொன்னது. ஆனா கொஞ்சம் காரம் என்று மான் சிரித்தது. அனைவரும் சிரித்துக்கொண்டே சாப்பிட்டனர். அந்த நாள் காடு முழுவதும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. குரங்கு மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னது, நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டால்தான் உண்மையான சந்தோஷம்.